அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 32 அதிகாரம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை கொடுக்கிற அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவு நேரத்தில் கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, முதியவர்களே, பெரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இந்த வசனமானது நாம் எல்லா காரியத்தையும் நமக்கு ஞானமாக நடக்க கர்த்தரே ஆலோசனை சொல்லுவார். படிப்பு காரியத்தில் ஆலோசனை சொல்லுவார், வேலை காரியத்தில் ஆலோசனை சொல்லுவார், ஊழியத்தில் ஆலோசனை சொல்லுவார். எந்த காரியமானாலும் குடும்ப விஷயத்தில், குடும்பத்தை நடத்துவதற்கு பெண்களாக ஆகட்டும் ஆண்களாக ஆகட்டும் ஆலோசனை சொல்லுவார். வாழை பிள்ளைகளுக்கு காலேஜ் படிப்பில் மற்றும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருடைய ஆலோசனை தீர்க்கமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஞானத்தோடு செயல்படுவதற்கு கர்த்தர் வழிவாசை திறப்பார். நாம் கர்த்தரிடமாக ஞானத்தை கேட்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தரே அந்த நாள் முழுதும் அழகாக வழி நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா சோத்திரங்கத்தாவே, இந்த வசனமானது, இந்த வார்த்தை தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்திரங்கத்தாவே, நீர் சிறந்த ஆலோசகரப்பா, நீர் சிறந்த மேய்ப்பரப்பா, நீர் சிறந்த தகப்பனே ஏசப்பா. தகப்பன ஆத்தும நேசராக இருந்து எல்லோருக்கும் வழிநடத்துங்க ராஜா ஏசப்பா. சிறு பிள்ளைகள் முதல் தகப்பனே பெரியவர்கள் வரை தகப்பனே எல்லா காரியத்திலும் வழிநடத்தி எங்களுக்கு தகப்பனே நாள் முழுதும் மன அருமையாக தகப்பனே இருக்க கிருபை தாங்க ராஜா. துதிகான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.